ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என் என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். ஒண்ணும் முடியாது. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம். ஆக்கிய தலைவன் அப்படி மறுபடியும் களத்திலே 24 விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையே ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு இருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்கலே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. எளிய பிள்ளைகள் நாங்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது? ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான். என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள், அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி. எந்த கட்சியோடும் சேராது. 36 லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல். உன் ஓட்டு, உன் உழைப்பின் ஓட்டு, உன் லட்சியத்திற்கான ஓட்டு, உன் கொள்கைக்கான ஓட்டு, நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து துணிந்து சொல். உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை, தடை செய்து வைத்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் இன்னும் துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
என் உடன் பிறந்தானே, நீ சொல், இதில் எந்த கட்சியோட சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய்? ஒன்றை நீ உணர்ந்துகொள், நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான். உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான். அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோழைகள் நாம் அல்ல. கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாம் வீரர்கள், அதனால் தனித்தே களம் காணுவோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை, அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை 100 விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். நான் என் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன். இது மண் அல்ல, என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன். அதனால்தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து